Hello friends, welcome to my channel Positive Vibes with Deepi. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்களா? நான் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்ருக்கேன். அதான் ஸ்வீட்டு, தீபாவளிக்கு ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காய்கறி எல்லாம் கூட நான் நேற்று எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். வீடு க்ளீனிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாம் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்கள. நாளைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லோரும் கண்டிப்பாக செய்யுங்க. அது எப்படி செய்யணும், அதுக்கு என்ன வேணுன்றது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். குபேர பூஜைக்கு வந்து இந்த மாதிரி குபேரலக்ஷ்மி படம் இருந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள்கிட்ட குபேரலக்ஷ்மியோட சிலை இருந்தால் கூட சரி, நீங்கள் வச்சு அதை பூஜை பண்ணுங்கள். சாயங்காலம், அதாவது தீபாவளி அன்னைக்கு 20ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நல்லது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 108 காயின்ஸ் வேணும். நீங்கள் அது 1 ரூபா காயினாக இருக்கலாம், இல்லை 5 ரூபா காயினாக இருக்கலாம். ஆனால் 1 ரூபான்னா 108ம் ஒரே 1 ரூபியாக இருக்கணும். அதே மாதிரி 5 ருபீஸ்னால் 108 காயினுமே 5 ருபீஸ் காயினாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் பூஜை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இல்லை 108 1 ரூபி காயின் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பூஜைக்கு. நீங்கள் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன காயின் இருக்கோ அது 108 வச்சு 108 குபேரலக்ஷ்மி போற்றியை படிங்க. உங்களுக்கு வேணும் 108 போற்றி இது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குபேர விளக்கு இருக்கிறவங்க குபேர விளக்கில் ஏற்றுங்க. இல்லை சாதா விளக்காக இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யும் யூஸ் பண்ணலாம். நெய் இன்னும் விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து பச்சை திரி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா குபேரருக்கு பச்சை உகந்ததுன்றனால. அதே மாதிரி காலையில் 6 மணிக்குள்ளே கங்கா ஸ்நானம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் தேய்ச்சி கங்கா ஸ்நானம் பண்ணிடுங்க. இது இப்போல்லாம் பூஜை கடையிலேயே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் எல்லாம் பாருங்கள், சமையல் ஒர்க்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மை ஹார்ட்டி விஷஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து வெடிங்க, பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.